Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட மோட்டார் சைக்கிள் ரைடிங் டிப்ஸோட பிளேலிஸ்ட்டில் இது இன்னொரு வீடியோ. ஸோ நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி ரைட் போனால் என்னை கூட்டிகிட்டு போங்க, குரூப் ரைட் போனால் சொல்லுங்கள் அப்படின்றீங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு குரூப் ரைட் போகும்போது இல்லை என் கூடவே ரைடு வரும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சில முக்கியமான குரூப் ரைடிங் சிக்னல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ரைடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை குரூப் ரைடிங் இனிமேல் தான் போக போகிறீங்க. அந்த குரூப் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் என்ஜாயபுளாக மாற்றணும். நீங்களே ஒரு குரூப் ரைடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் ஒரு குரூப் ரைடில் லீடாக மாறுறதுக்கும் சரி, இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இன்ட்ரோக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு இருந்தோம், ஒரு எம்டி ரோடாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் உங்களுக்குன்னு. இது ஒரு ப்ரைவேட் ரோடுக்கு வந்திருக்கேன் இப்போ தான். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீக்லி நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ஏன் இந்த குரூப் ரைடிங் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குரூப் ரைடு போகும்போது எல்லோரும் ஒரே மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் எல்லாராலையும் ப்ளூடூத் இன்டர்காம் வந்து அவங்களோட ஹெல்மெட்டில் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எல்லாருக்கிட்டையும் கையும் காலும் இருக்குது இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணலாம் ஒரு குரூப் ரைடில். அண்ட் இந்த சயின்ஸ் வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லா குரூப்ஸும் இதே மாதிரி சயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து எந்த குரூப் கூட போனாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக குரூப் ரைட் பண்ணுறீங்கனாலும் உங்கள் குரூப்புக்கு வந்து நீங்கள் இதை ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவும் என்ஜாயபிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரைடை பண்ணலாம். எங்களோட ரைட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி குரூப் ரைட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரீஃபிங் இருக்கும் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. மேகாலயா சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஜென்ரலி ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிற குரூப்பில் நீங்கள் இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். உங்கள் ரைட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். அண்ட் முக்கியமாக இந்த ரைடிங் சயின்ஸ் வந்து உங்களோட ரைடிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அதாவது உங்கள் ரைடிங் இன்டரப்ட் பண்ணக்கூடாது. அதுக்காகவே ரைட் லெக்கும் லெஃப்ட் ஹேண்டும் யூஸ் பண்ணுவோம் இந்த எல்லா சயின்ஸுக்குமே. இந்த சயின்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ நீங்களே பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பிகாஸ் த்ராட்டிலில் வந்து நீங்கள் எப்பவுமே கை வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் லெக் வந்து இம்பார்ட்டண்ட். பிகாஸ் கியர் வந்து உங்களோட லெஃப்ட்டில் இருக்கும் மோஸ்ட்லி. ரைட் லெக்கை வந்து எடுத்துட்டிங்கன்னா கூட உங்ககிட்ட ரைட் ஹேண்டில் பிரேக் இருக்குது. ஸோ எப்போவுமே உங்ககிட்ட த்ராட்டில், பிரேக் அண்ட் கியர் வந்து அக்சசபிளாக இருக்கும் சயின்ஸ் பண்ணும்போது கூட. அதனால தான் வந்து நம்ம ரைட் லெக்கும் லெஃப்ட் ஹேண்டும் யூஸ் பண்ணுவோம் இந்த எல்லா சயின்ஸுக்குமே. ஸோ பைக்கில் ஏறிட்டு நான் உங்களுக்கு ஒரு சைனாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் எப்படி பண்ணலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சைன்லேருந்து ஆரம்பிப்போம், ஸ்டாப் சைன். ஸோ இந்த சைன் எப்படி பண்ணுறதுன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஃபிங்கர்ஸை வந்து கீழே பாயிண்ட் பண்ண மாதிரி காட்டணும். ஸோ உங்கள் பாம் வந்து பின்னாடி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து டவுன் பாயிண்ட் பண்ணியிருக்கு, உங்கள் எல்போ வந்து 90 டிகிரிஸில் இருக்குது. இது வந்து ஸ்டாப். ஆல்ரெடி நம்மக்கிட்ட தான் ரியர் லைட் இருக்குது, அப்புறம் எதுக்கு இந்த ஸ்டாப் சைன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம டூர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை ஹைவேஸில் போயிட்டுருக்கும்போது நீங்கள் எப்படி திடீர்னு நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் பிரேக்ஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு சடனாக தெரியும் அது. அதே மாதிரி நீங்கள் ஜென்ரலாக என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணும்போது உங்களோட ரியர் லைட் வந்து எரியாது. அப்படி இருக்கும்போது பின்னாடி இருக்கவங்களுக்கு சடனாக தெரிய வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸாகவே நீங்கள் இந்த சைன் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது தெரியும். அதே மாதிரி இந்த சைன் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பின்னாடி கேரி பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த சைன் பண்ணுறீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களும் அதே சைன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இந்த ஸ்டாப் சைன்ஸ் எல்லாமே வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி பின்னாடி வரைக்கும் போகணும். அப்போ தான் எல்லோரும் கோஆர்டினேட்டடாக ஸ்டாப் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டாப். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டாப் பண்ணணும், இல்லை எமர்ஜென்சியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணணும். அடுத்த சைன் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் இன் ரோட்வே. இதை எப்போ யூஸ் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து ஏதோ விழுந்து கிடக்குது பார்க்குறீங்க, இல்லை ரோட்டில் வந்து ஏதோ சரியில்லை, இல்லை ஸ்பீட் பிரேக்கரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு குழி இருக்குது, ஏதோ ஒரு கல் இருக்குது அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸாக இதை வந்து சிக்னல் பண்ணணுன்னா இந்த சைன் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து டிஃபர் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டும் ரைட் லெக் மட்டும்தான் எல்லா சைன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போ வந்து நீங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு வர்ற ரைட் சைடில் ஏதோ ஒரு ஹசார்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா என்ன பண்ணணும்? உங்களோட ரைட் லெக்கை வந்து இப்படி கீழே நீட்டணும். உங்கள் ரைட் லெக்கை வந்து இப்படி வெளி பக்கம் நீட்டி இப்படி சொன்னீங்கன்னா ரைட் சைடில் ஏதோ ஹசார்ட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. இதே வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு ஹசார்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ உங்ககிட்ட இருக்கிறது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்களோட ஃபிங்கர் இப்படி பாயிண்ட் பண்ணி காட்டலாம். இப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே பாயிண்ட் பண்ணி இப்படி காட்டினீங்கன்னா ஹசார்ட் வந்து லெஃப்ட் சைடில் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து கம்ஃபர்ட் ஸ்டாப். இந்த கம்ஃபர்ட் ஸ்டாப் எப்போ யூஸ் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணணுன்னு நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ரெஸ்ட் ரூம் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிக்னல் வந்து யூஸ் பண்ணி பின்னாடி இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம் நிறுத்தணுன்னு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஒரு பாட்டிலை குலுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன், ஃபிஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இது வந்து கம்ஃபர்ட் ஸ்டாப்க்கான சிக்னல். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப். ஒரு லஞ்சுக்காகவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவோ இல்லை ஏதாவது சாப்பிடவோ டீ குடிக்கவோ நிறுத்தணும்னு நினைக்கும் போது இந்த சிக்னல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டாப்புக்கும் ஏன் நம்ம வேறு சிக்னல் வச்சுருக்கோன்னா, நம்ம கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறோம் நம்ம டீமுக்கு நம்ம என்ன மாதிரி பிரேக் எடுக்க போகிறோம், எவ்வளோ நேரத்துக்கு நிற்பாட்ட போகிறோம் அப்படின்றது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஸ்டாப்புக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப்புக்கும் வேறு சைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம யூஸ்வலாக தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி சைன் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தம்பு எடுத்துக்கோங்க. உங்களோட கட்டை விரல் எடுத்துகிட்டு உங்கள் கையை வந்து இப்படி மூடிக்கிட்டு கட்டை விரல் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணணும் தம்பை வச்சு. இது வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப்புக்கு நிறுத்தணும்னு நினைக்கிறீங்கன்றதுக்காக ஒரு சைன். அடுத்தது வந்து ஃபியூல் ஸ்டாப். அதாவது நீங்கள் உங்கள் டேங்க் வந்து எம்டியாக போகுது, நீங்கள் வந்து ரீஃபியூல் பண்ணணும் அப்படின்னா நிறுத்துறதுக்கு நீங்கள் இந்த சைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாப்புக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா தம்பு, அதே மாதிரி என்ன பண்ணணும், டேங்கை பாயிண்ட் பண்ணணும். ஸோ பின்னாடி இருக்கவங்களுக்கு உங்கள் தம் தெரியணும், தம் தெரிகிற மாதிரி உங்கள் டேங்கை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபியூல் பிரேக்குக்கு நிறுத்த போகிறீங்கன்றதுக்கான சைன். ஸோ இதெல்லாம் ஸ்டாப்ஸுக்கான நம்ம சைன் பார்த்தோம், ஹசார்டுக்காக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே காமனான யூஸ் பண்ணுற சைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு குரூப் ரைட் போகும்போது அந்த கன்சிஸ்டண்ட்டான ஸ்பீடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த குரூப்பில் இருக்கிற லீடரும் டெய்லோட வேலையை அந்த ஸ்பீடை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான். இந்த காட்டுற சைன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி லீட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி பின்னாடி வரைக்கும் போகும். ஸோ ஸ்பீட் அப் அப்படின்றதுக்காக சைன் நம்ம பார்க்கலாம். உங்களோட கை வந்து வானத்தை நோக்கி பாயிண்ட் பண்ணணும். அதாவது உங்கள் பாம் வந்து ஸ்கை ஃபேஸ் பண்ணியிருக்கு, அப்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இப்படி பாயிண்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வெளியே நீட்டிட்டு கீழே இருந்து மேலே கை போகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்பீட் அப்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு என்ன சைன் இருக்கும்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்லோ டவுன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது அப்படியே கையை வந்து நீங்கள் கீழே பாயிண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா ஸ்லோ டவுன். ஸோ நீங்கள் பின்னாடி இருக்கவங்கள ஸ்லோவாக வர சொல்கிறீங்க. அடுத்த காமனான சைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா, டர்ன் சிக்னல்ஸ் ஆனில் இருக்கப்போ யூஸ் பண்ணுற ஒரு சைன். ஸோ பின்னாடி இருக்கவங்களோட இண்டிகேட்டர் வந்து ஆனில் இருக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் சிக்னல் கொடுக்கறதுக்காக அது யூஸ் பண்ணுறது. ரொம்பவே சிம்பிள். உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து வெளியே பாயிண்ட் பண்ணி கையை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர் ஆனில் இருக்குன்றதுக்காக ஒரு சைன். ஸோ நிறைய பைக்ஸில் வந்து இண்டிகேட்டருக்கு சவுண்ட் இருக்காது. அதனால டூரிங் பண்ணும்போது நம்ம மோஸ்ட்லி மறந்துடுவோம் நம்ம இண்டிகேட்டர் ஆனில் இருக்குன்னு. அப்போ வந்து நீங்கள் இந்த சிக்னலில் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கும் அவங்க அடுத்த பிரேக்கில் அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சைன் இது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோ மீ. ஸோ இது வந்து யாராவது இப்போ லீடாக மாறுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற ஒரு சைன் இது. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து உங்களையே நீங்கள் வந்து லீடர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கான ஒரு சிக்னல் மாதிரி இதை வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் லீடர் இங்கே அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க. ஸோ உங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் இது. ஸோ இது இன்னொரு சிச்சுவேஷனில் எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய குரூப்பாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்மாலர் குரூப்பாக பிரிய போகிறீங்க அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் இந்த சைனை யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிள். உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் மேலே ரைஸ் பண்ணணும், பாம் வந்து ஓப்பனாக இருக்கணும், லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே ரைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நான் தான் லீடர் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு சைன் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ திரும்புறதுக்கான ஒரு சைன் தான். ஸோ லெஃப்ட் திரும்பணுன்னா உங்கள்
லெஃப்ட் ஹேண்டை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஸ்லோ டவுன் காமிக்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். நான் மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது வந்து நீங்கள் லெஃப்ட் டர்ன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் ரைட் டர்ன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ரைட் ஹேண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஹேண்டே வந்து உங்கள் எல்போ பெண்ட் பண்ணிவிட்டு ஃபிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே பாயிண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ரைட் டர்ன். ஸோ இது எப்போ மெயினாக யூஸ் ஆகும்னா டே டைமில் உங்கள் இண்டிகேட்டர் சப்போஸ் அவ்வளோ விசிபிளாக இல்லை அப்போ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து அட்வான்ஸாகவே உங்கள் குரூப்புக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் லெஃப்ட் ஓர் ரைட் டர்ன் எடுக்க போகிறீங்கன்னா அப்போ இந்த சைன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் ரைடிங்கில் வந்து ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, ஸ்டாகர்ட் ஃபார்மேஷன், சிங்கிள் ஃபைல், டபுள் ஃபைல், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க வேணாம். பட் சிம்பிளாக உங்கள் குரூப்பை வந்து சிங்கிள் லைனில் வர சொல்கிறதுக்கு இந்த சைன் யூஸ் பண்ணலாம். மேபி இது ஒரு நேரோ ரோடுனால கூட இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எல்லாரையும் சிங்கிள் லைனில் வர சொல்கிறீங்கன்னா இந்த சைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து மேலே பாயிண்ட் பண்ண மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் மேலே தூக்கணும். ஸோ இதுனா சிங்கிள் ஃபைல். இதே வந்து 2 லைனாக, அதாவது டபுள்ஸில் வர்ற மாதிரி ஃபார்மேஷனில் வரணும் அப்படின்னா உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து 2 வச்சுக்கிட்டு மேலே பாயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டபுள் ஃபைல். ஸோ இது எல்லா சைன்லேயுமே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் வந்து என் கால் வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போது டெமோ பண்ணுறதுனால நான் கால் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ எந்த சைனுக்குமே வந்து நீங்கள் உங்கள் லெஃப்ட் லெக்கை வந்து கியர் லெவர்லேருந்து எடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி எந்த சைனுக்குமே உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து த்ராட்டிலிருந்து நகரக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைன். இது வந்து நம்ம ஊரில் அவ்வளோவா யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் இது வந்து முன்னாடி போலீஸ் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சைன். ஸோ காப்ஸ் அஹெட். இதுக்கு எப்படின்னா உங்கள் ஹேண்ட் எப்படி ஹெல்மெட்டை தொடுற மாதிரி அவுட்வேர்ட்ஸ்லேருந்து ஹெல்மெட்டை தொடுற மாதிரி இந்த மாதிரி சைன் பண்ணணும் ரிப்பீட்டடாக. இது வந்து பின்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஜென்ரலி இதை வந்து எல்லாரையும் ஸ்லோ பண்ண சொல்கிறதுக்கு, எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சொல்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. பட் நம்ம ஊரில் அவ்வளோவா யூஸ் ஆகுமான்னு தெரியல. அடுத்தது வந்து யூ லீட். அதாவது நீங்கள் யாரையாவது உங்களுக்கு முன்னாடி போக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள பாயிண்ட் பண்ணிவிட்டு, அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்கள பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபார்வர்ட். ஸோ இதை வந்து ரிப்பீட் பண்ணணும். இதே மாதிரி அவங்களுக்கு இந்த சைன் புரிகிற வரைக்கும் நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அவங்க பக்கத்தில் போயிட்டு அவங்கள பாயிண்ட் பண்ணுறீங்க, அவங்கள முன்னாடி போக சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணணும். ஸோ அடுத்த சைன் பார்க்கலாம். அடுத்த சைன் வந்து புல் ஆஃப். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹைவேஸில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சர்வீஸ் ரோடில் அடுத்த சர்வீஸ் ரோடில் எக்ஸிட் எடுக்கணும். ஹைவேஸை வந்து எக்ஸிட் பண்ணி சர்வீஸ் ரோடில் போகணும். இல்லை ஹைவேஸ்லேருந்து ஜென்ரலாக எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முன்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அடுத்ததில் எக்ஸிட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சைன் கொடுக்குறீங்க. அதாவது ஃபார்வர்ட்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சைன் கொடுக்குறீங்க. அதாவது எக்ஸிட் வந்து இண்டிகேட் பண்ணுறீங்க இந்த சைனில். ஸோ இதுதான் புல் ஆஃப். அடுத்த சைன் பார்த்திங்கன்னா யூ டர்ன். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம ஏதாவது தப்பான ரோடுக்கு வந்துட்டோம், நம்ம வந்து யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் புல் ஆஃப் மாதிரி தான் லைட்டாக. பட் நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே பாயிண்ட் பண்ணிவிட்டு சர்க்கிள் மாதிரி சொன்னீங்கன்னா யூ டர்ன் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இண்டிகேட் பண்ணலாம் இதில். ஸோ இந்த எல்லா சைன்ஸும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சைனை வந்து அதோட பேர் மட்டும் எழுதி வைங்க. பேர் எழுதி வச்சுட்டு அது எப்படி பண்ணுன்றதை ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப். ஸோ ஸ்டாப் எப்படி பண்ணுறதுன்றதை ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு சைனும் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். தெரியாத போது ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. ஸோ இந்த சைன்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டிக்கிள்லையும் ஷேர் ஆகிருக்கும். அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டது வந்து யூ டர்னோட சைன் மட்டும் தான் நான் ஆட் பண்ணேன் போனஸாக. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற சைன் தான். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ஒன்னொன்றையும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன சைனுன்றது கரெக்டாக மெமரியில் உங்களுக்கு செட் ஆயிரும். இந்த வீடியோ யூடியூப் அல்காரிதம் வழியாக நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கீழே போயிட்டு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரைடர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரைடர் கம்யூனிட்டிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோஸ் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நம்ம பண்ண மேகாலயா சீரீஸ் இருக்கும். அதே மாதிரி இது போல் ரைடிங் டிப்ஸும் நிறைய நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். அது எல்லாமே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.